ஹலோ கைஸ், வெல்கம் டு டெவில் ட்ரிகர் வைடி கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேம் எல்லாத்துக்கும் தெரியும், எல்லோரும் விளையாடுவீங்க. அதனால் நம்ம இதை பற்றி அவ்வளோக்கும் சொல்ல தேவையில்லை. இன்றைக்கான கண்டென்ட் என்னன்னா, என்ன கண்டென்ட் அதுதான் நமக்கு தெரியல. அதுதான் கண்டென்ட்டே தெரியாமல் நம்ம கண்டென்ட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இப்படி தான் நம்ம காமெடி தலைமை தான் பண்ணி தலைமையில் அடி வைக்கிறோம். நம்ம சிஎஸ்ல வந்து எலைட் ஹீரோக்கள் இருப்போம். அதே மாதிரி இப்போ பிஆர்லேயும் ஹீரோய்க்கு அடிக்க போகிறோம். அதுக்கு அடிக்கிறதுக்கு பிஆரில் வந்து நம்ம ஹீரோய்க்கு அடிக்க ஒரு 9 பாயிண்ட்ஸ் தேவை. அதுக்காக போக போகிறோம். இதுதான் இப்போ கண்டென்ட்டு. அந்த 9 பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம பிஆரில் எவ்வளோ நேரம் சர்வ் பண்ணுவோம் இல்லையான்னு பார்க்க போகிறோம். அதுதான் இப்போ டாஸ்க்கு. ஏன்னா நம்ம இறங்கினோடனே தலை மேலே அடித்து அனுப்பிச்சி விட்றாங்க. அதான் எவ்வளோ நேரம் நம்ம சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்கலான்னு தான் பார்க்குறேன். முடிஞ்சால் பாய் அடிக்க முடியுமா இல்லையான்னு நம்ம தான் பார்க்குறோம். வாங்க கைஸ், போய் பாய் அடிக்க முடியுதா இல்லையான்னு பார்க்கலாம். போவோம், வெற்றிகரமாக போய் பாய் அடிச்சுட்டு வரலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் நான் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுவோம். வாங்க போகலாம். என்ன மேப் கொடுக்குறாங்கன்னு தெரில. என்ன மேப்பு? சோலார். இப்போ மேப் வந்து சோலாரா மேப் கொடுத்துருக்குறாங்க. இந்த மேப் எனக்கு பிடிக்காது. ஸ்டார்டிங் வந்து வாட்டர் ஃபால்ஸு, எண்டிங் வந்து அக்வாரியமு. சரி வாங்க போகலாம். எப்போயுமே நான் கடைசியாக தான் இறங்குவேன். ஏன்னா அதுதான் நம்ம சேஃபு. நடுவுலையே இறங்கினோம்னா தலை மேலே அடித்து அனுப்பிச்சி விட்றாங்க. அதனால் நம்ம நடுவில் இறங்குறதில்ல, கடைசியாக தான் இறங்குறோம். அதுதான் நமக்கு நல்லா தான் இருக்குது. அப்போ தான் கொஞ்சம் நேரமாச்சு சர்வ் பண்ண முடியுது. கடைசி நடுவில் இறங்கினோம்னா பொட்டுன்னு அடித்து பட்டுன்னு அமுச்சு விட்றானுங்க வெளியில். அதனால் இப்போ நம்ம டெல்டா ஐலாண்டில் இறங்குறதா நம்ம பிளானு. நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி வந்துச்சுன்னா அந்த பிளேஸை மட்டும் தான் அந்த பிளேஸை விட்டு இறங்க மாட்டேன். சப்போஸ் அது ஸ்டார்டிங்கிலே வந்துடுச்சுன்னா கடைசி எண்டிங்கில் என்ன இருக்குதோ அதில் இறங்கிடுவேன். ஏன்னா இங்கே இறங்கினோம்னா லூட்டு கொஞ்சம் நிறையா கிடைக்கும். தேர்ட் லெவலுக்கு இப்போ ஸ்கேரு, MP5, M10 இதெல்லாம் தேர்ட் லெவலில் கிடைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஹிடன் பிளேஸ் இருக்குது. அது சல்லுன்னு கிடைக்கும். அதனால இந்த மேப்பை நான் இந்த மேப்பில் வந்து இந்த இடத்த அதிகம் சூஸ் பண்ணி நான் இங்கே வந்து இறங்குவேன். வெற்றிகரமாக இறங்க முடிஞ்சு உள்ள எங்கேயா போற ஊருக்குள்ள பெரிய ரவுடிலாம் இங்கே இருக்க, நீ தனியா அடிபட்டு சாப்பிடுற. டேங்கப்பா, ஐயோ கைஸ், சரி டேமேஜ் கைஸ். கொஞ்சம் விட்டுருந்தா ஆளை முடிச்சு விட்ருப்பாங்க கைஸ். முதல்ல மெடிக்கெட் போடணும் பாராசா. இறங்கணுன்னே பொழுத்துன்னு அழுத்தி விட்ருப்பான். கொஞ்சம் நின்று அழுத்திருந்தானே சோழி முடிஞ்சிருக்குங்க கைஸ். எப்பா எங்கே இருந்து பின்னாடியே வந்து தாவிட்டாங்க கைஸ். இந்த இடத்த உடைக்க வேண்டியதான். இப்போ இங்கே உடச்சி மேலே பார்க்கணும். மேலே உடச்சிருக்கா இல்லை. ஏரியா சேஃப். என்ன கன் ஃபேமஸ் அங்கே ஒன்று இருக்குது, AMW. நமக்கு ரெண்டுமே யூஸ் பண்ண தெரியாது. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோமோ தெரில. எப்படி இந்த மேட்ச்சு சர்வ் பண்ண போகிறோமோ தெரில. வெளியில் போய் மேலே தான் இல்லை ஷார்ட் ரேஞ்சு நல்ல ராங் ரேஞ்சு கிடைக்கலான்னு பார்க்கணும். கிடைக்காம போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. குசிற கடலுக்கு கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். இப்போ மேலே உடச்சிட்டு கிளம்பலாம். உடச்சபால் உடச்சாச்சு. கடவுளே எவன் கையிலையும் மாட்டிடக்கூடாது, எவன் கண்ணிலையும் சிக்கிடக்கூடா. போச்சு. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஐயோ கொஞ்சம் விட்டு தான் முடிச்சுடான்றது. ஒரு ஷார்ட் ரேஞ்சு கூட இல்லையே. இந்த பக்கம் வரான்னு நினைக்கிறேன். அவன் இந்த பக்கம் வந்துட்டான். போடுறாக்குள்ள அடியில் தாவலை செவ்வாய் போய் ஷார்ட் ரேஞ்சு ஒன்று தேட வேண்டியதாங்க. வேறு வழியில் இப்போ நம்ம ஒரே டார்கெட் ஷார்ட் ரேஞ்சு தான் போய் தேடணும். ஓடு அடிக்கிறான். ஐயோ அடிக்கிறானே, முடியலையே. வந்தோடனே நம்மளை பேக் பண்ணி அனுப்ப முடிவு பண்ணிட்டான்னு கட்டுறது. நல்ல ஷார்ட் ரேஞ்சு தான் கண்ணுக்கு சிக்குமா? இங்கே என்ன இருக்குது இல்லை. மேகு வந்துச்சுல போதும். வாங்க தொப்புன்னு அழுத்தி அனுப்பிச்சுட்டலாம். அங்கே என்ன இருக்குது? ஐயா UMP இது போதுமே நமக்கு. இந்த இடத்துல எனிமி இருப்பான்ட்டுறது. வைப்ரேட் ஆகுது. ஆமாம், எனிமி இருப்பான்ட்டுறது கேஸ். வைப்ரேட் ஆகுது கேஸ். ஃபோன் எங்கே இருக்கு? நல்லா வைப்ரேட் ஆகுது. அவனை முடிக்கதான் சாண்டோ கேரக்டராது. என்ன கேரக்டரு தெரில, என்ன போட்டுக்கிறானே. சரி வாங்க, நம்ம லோட் பாக்ஸ் தான் எடுக்க முடியுமா ட்ரை பண்ணலான்னு பார்த்தா வீட்டரா சுடுது. ஐயோ சுடுறானுங்களே. எங்கேருந்துடா சுட்டிங்க? என்ன சுடுதுன்னு பார்த்தா கருமா அந்த மிஷினை வர போட்டு வச்சிட்டிங்களாடா. இதை ஏன்டா போட்டுக்கிறீங்க? ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க?
ஓடல ஐயோ முடிச்சிட்டான். எங்கேருந்து அடிச்சா காய்ஸ்? பின்னாடி இங்கே வந்து அடிச்சிட்டாங்க காய்ஸ். ஏமாத்துக்காரங்க காய்ஸ். ரிவ் ஆகிட வேண்டிதான். திரும்ப போய் அவன் தலையிலே அடிக்கணும் கூடாது கைஸ். திரும்ப போய் அவன் அடித்து சாவடிக்கணும் கைஸ். யார் தாவல சவால் மேலே இறங்கிடலாம், அதுதான் சேஃப். மேலேருந்து தலை மேலே அடிச்சு அமுச்சு விட்ற வேண்டியதான் கைஸ். இப்போட்டி நமக்கு அது ஒன்று தான் வெளியே இருக்குது. ஐயோ என்னதுடா சுடுது இந்த மிஷின் வேறு சுடுது கைஸ். எனிமி சொல்கிறானடா இந்த மிஷின் இது எவனோ ஒருத்தர் இறங்குறான். ஐயோ போடல என்ன சுடவே இல்லை நம்மளே நம்ம இருக்கிறத மறந்துட்டானாடுறது கைஸ். அப்படி பார்க்கவே லேட்டுறது, அதனால் நம்ம ஈஸியாக அடிச்சிட்டோம், அதனால் தப்பிச்சிட்டோம். இப்போ கீழே இறங்குறதுக்கு தான் வழி இருக்குதான்னு பார்க்கணும். அந்த மிஷின் இது உயிரோடு இருக்குதா, எப்படி இறங்குறது? இந்த பக்கம் இறங்கலாமா இல்லை அந்த பக்கம் இறங்கலாமா? மிஷின் இருக்கா? மிஷின் இல்லை கைஸ், மிஷின் இல்லை. ஏரியா சேஃபு. ஆனால் இறங்கலாமா வேணாமா? அடிப்பானா அடிக்க மாட்டானா? அவனை புடம்புட்டானுங்களே. மேலே ஏறலாம். சரி இந்த இடத்துல குளோவால் போட்டு மேலே ஏறலாம் கைஸ். மேலே தாவில செல்லு வேலை செய்யுங்க. கொஞ்சம் கோமாளித்தனமாக வேலையை காட்டிவிட்டேன். மேலே தாவலான்னு பார்த்தா கீழே தாவிட்டேன். சரி விடுங்க, லூட்டை போகிற கண்ணி தான். நல்ல கண்ணி ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கணும். பற்றி மிஷின் வச்சு நமக்கு பிடிச்ச கண்ணு ஒன்று இருக்குது, இதை எடுத்துக்க வேண்டியதான். அடுத்து ஒரு லாங் ரேஞ்ச் ஒன்று தேவைப்படுது கைஸ். எஸ்கேஎஸ் இல்லைன்னா எஸ்விடி உட்பீக்கர் அந்த மாதிரி ஏதாவது லாங் ரேஞ்ச் ஒன்று எதாவது கேட்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல என்ன இதை நம்ம போட்டது என்ன அடிக்கிறது, இது இருக்குது, ஏதாவது சாப்பாக இருக்குது. நம்ம போட்டது தான், அதான் விட்டு நம்ம போட்டது எல்லாமே இருக்குது. இது லாங் ரேஞ்ச் எஸ்கேஎஸ் அந்த மாதிரி எதாவது இருக்குதா பரவாயில்ல. உட்பேக்கர் இந்த மாதிரி எதாவது கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். சரி இப்போதைக்கு இந்த ஏரியா விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரோன் எடுத்து 2 எடுத்து போட்டு தேடி பார்த்துடலாம் எந்த பக்கம் இருக்கிறானுங்க. அதுதான் நல்லாயிருக்கும், அதுதான் நல்லது நமக்கு. நம்ம முடிஞ்சால் இன்னொன்று வாங்கி போட வேண்டியதான். நம்ம லூட் பாக்ஸ் அப்படி இன்னொன்று எடுத்து போட வேண்டியதான். ஏன்னா எதுவுமே லாங் ரேஞ்ச் இல்லை கைஸ். எங்கேயோ இந்த இடத்துல தான் உட்பேக்கர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் காணோம். சரி இந்த ஏரியா விட்டு போய் கிளம்புறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஃபஸ்ட்டு வந்து எந்த இருக்காது, நல்லா கொஞ்சம் அலைவி பார்க்கலாம். மற்ற எல்லா கண்ணுமே இருக்குது கைஸ், உட்பேக்கர் மட்டும் இல்லையே. இங்கேயே ட்ரோனெல்லாம் இருந்தது கைஸ். காசு போட்டு அங்கே வச்சிட்டனே, அவசரப்பட்ட காசு போட்டு வாங்கிட்டோமோ. என்னென்னமோ கன்று இருக்குது, நான் கேட்குற கன்று கிடைக்குதான்னு பாருங்களேன். எங்கேயோ பார்த்தேன், நல்லா ஞாபகம் இருக்கு. இங்கேயா இங்கே தான் எங்கேயோ பார்த்தேன். இங்கே அவனா வராங்க சொல்லிட்டு வேண்டியது. உள்ளே போய் கவர் எடுத்துக்க வேண்டியதான். இப்போ தான் செத்தம், திரும்ப செத்தாலும் சரிவே ஆக முடியாது கைஸ். ஜோன் அட்டாக் லைட்டாகவே இருந்தாலும் கொஞ்சம் டேமேஜ் ஜோன் அட்டாக் இதாகுது. அந்த இடத்துல எக்ஸ்மேட் பார்த்தோம், அதை எடுத்துகிட்டு போக வேண்டியதான். எங்கடா எங்கே எக்ஸ்மேட்டு? இங்கேயா? இங்கே தான் எக்ஸ்மேட் பார்த்தோம். எக்ஸ்மேட் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் கைஸ். இது இப்போ இந்த பாரு போட்டு வச்சிட்டோம்னா அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கைஸ். வாங்க தாவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இந்த பக்கம் அந்த பக்கம் ஏய் இல்லை அந்த பக்கம் ஏய் கோளாறான கறி நான் என்னையா செஞ்சுச்சுக்கிறேன். இந்த இடத்துல கீழே தாவி பார்ப்போம். கொஞ்சம் ரோட்டுக்குள்ளே போக முடியுமா? எங்கடா அவ்வளோ போக மாட்டேங்குது. அதெல்லாம் டம்மியாடா. பாவி பழங்களா இங்கே தான் இருக்குதா? இங்கே இல்லை. கட்டானா இருக்குது. கட்டானா கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுறதுக்கு நல்லாயிருக்கும், அதை எடுத்துக்க வேண்டியதான். பார்க்குற பக்கம்லாம் யூவி ட்ரோனாக இருக்குது கைஸ். மெடிக்கேட் பண்ணுறதுக்கு
நான் தேடுற கன்று மட்டுமே கிடைக்கவே மாட்டேங்குது. எதையாச்சும் நல்ல கன்று காட்டுவாருன்னு பார்த்தா காட்டவே மாட்டேங்கிறாரு கடவுள். வாங்க போவோம். ஏடா ரெட்டில் கட்டுது. இனிமையாக தான் ஓடுறான். அடி 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 அடி. எங்க போற அடிக்கிறது கூட ஆஃப்லைன் பிளேயரா? ஆஃப்லைன் பிளேயராக இருந்தால் ஓடிக்க முடியாது. ஓடாம நின்பானே. சரி போவோம். இப்போ முதல்ல விட்டு பார்ப்போம். கடவுள் உப்பிக்கிற போடு கச்சிச்சு. கடவுள் ஒன்று சாவடிக்கிறதுக்கு என் கையில் தான் விடணும்னு சொல்லி கண் முன்னாடி நிப்பாட்டிய பாராட்டு. சரி போட்டு பார்ப்போம். என்ன ஐயோ கிரனேடு ஓடல சவால். எதை போடலான்னு பார்த்தா எதையோ போட்டு வச்சிட்டேன். என்ன போட்டுட்டு ஓகே இந்த கண்ணை பவர் பண்ணிட்டு ட்ரோனை பறக்க விட வேண்டியதான். ட்ரோனை பறக்க விட்டாச்சு. இவனா இருக்காரான்னு பார்க்கலான்னு பார்த்தா இந்த பக்கம் ஒருத்தன் இருக்கிறான். ஓடிரு சவாலை சவாலை தாவே. ஐயோ இந்த பக்கமும் ஒருத்தர் இருக்கிறானே. 2 பக்கமும் அணை கட்டின மாதிரி கட்டி வச்சுட்டாருங்களே. எக்கடா இருக்குறீங்க? எங்கேயோ இருக்கான். அங்கே ஒருத்தன் ஓடுறான். அவனை கீழே எடுக்கிறான்னு பார்க்க முடிச்சிட்டானுங்க. எவரா இருக்கிறான்? ஐஸ் மேலே இருக்கிறாங்க. ஐஸ் அங்கே இருக்கிறாங்க. ஐஸ் கொஞ்சம் விட்டு வந்து அடிச்சு முடிச்சுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் குளோவால் போட்டாங்க. ஐஸ் ஓடலே சவாலே 10 அலைவா. அப்படி ஜோனோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒருத்த கீழே இருக்கானே. ஓடலே ஓடு வந்துட போகிறான். ஓடு நம்ம உயிரை பிடிச்சிட்டு ஓட வேண்டியதான். அவன் திருப்பி அந்த எப்படி இருந்தாலும் அந்த பக்கம் தான் வரணும். எங்கே போனான்? முன்னாடி போயிட்டானா? மேலே ஒருத்தன் குளோவால் போட்டானா? அவனையும் காணா. எங்கடா போனானுங்க? ஃபஸ்ட்டு இந்த இடத்துட்டு காலி பண்ணோம். அப்புறம் எங்கேயே போயிட்டு காரில் வரானே. எங்கடா காரு? இவன் மேலே ஒருத்தன் இருந்தானே. எங்கடா போனான்? காணாங்க. எங்கே போனானே தெரில. இங்கே ஒருத்தன் ஓடி ஒளிஞ்சிட்டான். பார்த்துட்டான் ஒளிஞ்சிட்டான். அதனால அதான் வரான். ஏமாவு தான் பேரு. ஐயோ நேரம் கெட்ட நேரத்தில் ஃபோன் நீ இருக்கிற ஏமே ஒன்றும் இது 2 டேமேஜ். 2 டேமேஜ். மேலே போய் உட்காந்துட்டான். நேராக சொல்லலான்னு பார்த்தா இல்லை மேலே குச்சி போகலான்னு பார்த்தா முன்னாடி குச்சி விட்டுச்சு. சொல்லி ஆகிட்டு பார்த்தாப்பா. சரி இங்கேருந்து நம்ம கிரனேட் இருக்குல்ல, கிரனேட் போட்டு கொள்ள முடியுமான்னு பார்க்கலாம். கீழே வந்துச்சு. கவல் போச்சு. இவனு நம்ம கையில் தான் முடித்தோம். கிரனேடு போட்டு வலை மேலே போக கீழே வந்துச்சு. ஆஹா இந்த கேரக்டரா? தாவிட்டான். வந்துட்டான். முடிச்சிடல. ஐயோ டேமேஜ்டா. நல்லா சரி டேமேஜ் கொடுத்தனே. நானே லேண்ட்மேட் வச்சு நானே விட்டு பண்ணிட்டேன் கைஸ். அதான் மறந்து போச்சு. வேறு வழி இல்லை. நம்ம ட்ரெஸ் அடிச்சு தாவும். கடவுளுக்காச்சு நமக்காச்சு போடுறா க்ளோவால். சொல்கிறான். வாடா கீழே வாழே போடல. இது என்ன இல்லை இது எதுக்குன்னு தெரியல. இதையும் போட்டாச்சு. இதையும் போட வேண்டியது தான். போடல எல்லாத்தையும். 50 51 50 70 கைஸ். கிரனேட் ஒன்று இருந்துச்சு. அதையும் போட வேண்டியதான். ஐயோ சரி டேமேஜ் அழுத்தி பிடிச்சி உள்ளே போய் உட்காந்துக்குள்ளே பெருக்கிற போட. ஜோன் வேறு பக்கத்தில் இருந்துச்சு காய்ஸ். 35 ஹெச்பியில் இருக்கிறேன் காய்ஸ். இங்கே உட்காந்து மெடிக்கல் ஃபஸ்ட்டு போட்டுருணும். ஓடு சென்ட்ரல் ஜோனுக்கு கொடுக்குறது ஒரு இடமே இல்லை. இடம்னு பார்க்க பார்த்தா இந்த பக்கம் எவ்வளோ வரலாம் ஒருத்தன். ஐயோ வரானே. இங்கேருந்து அவனுக்கு டேமேஜ் கொடுக்கான்னு பார்த்தா இங்கே இருக்கான். எங்க போற? இறங்கி ஆடுறா. எங்கயா போற? ஊருக்குள்ள பெரிய ரவுடிலாம் இங்க இருக்க. நீ தனியா அடிபட்டு சாப்பிடுற. ஐயோ மேகு கைஸ். சரி டேமேஜ் கொடுத்துறா கைஸ். 13 ஹெச்பி கைஸ். ஐயோ கிரனேட் போடுறானே. எங்கடா இருக்கான்?
சாண்டோ கேரக்டர் யாரா அவன்? அந்த பக்கம் ஸ்கைலர் கேரக்டர் வச்சு அடிக்கிறான். முடிச்சிட்டான், அவன் முடிச்சிட்டான். இப்போ இங்கே ஒருத்தான் இருக்கான், இவனை முடிக்கிறது நம்ம பேச்சு. முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். பார்த்தா அடிக்க சவாலை அடிச்சிடல. அவனை காருக்கு அனுப்பிட்டான். எங்கே சரி முடிச்சிட்டான். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். என்ன யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? முடிச்சிட்டானே. ஏதாவது ஒன்று நமக்கு ப்ளஸ் ஆகிடுச்சுல. அது வரைக்கும் நம்ம ஹீரோவுக்கு அடித்தாச்சு கைஸ். வெற்றிகரமாக ஃபஸ்ட் டைம் பிஆரில் ஹீரோவுக்கு கிடைச்சிருக்கிறேன். 78+. இதுதான் ஃபஸ்ட் டைம் பிஆரில் ஹீரோவுக்கு கிடைக்கிறது. சிஎஸில் தான் 5 வாட்டி ஹீரோ கிடைச்சிக்கிறேன் கைஸ். இது தானே எப்பயும் போயிட்டு இப்படி தான் போயிட்டு சர்வ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தான் வச்சு இருந்தேன். அதுக்குள்ளே தலைவாழை அடி வாங்கிட்டு வந்தாச்சு. யா எங்கே அதிகம் ஒரு வாட்டி அடுத்த சீசனில் ஹீரோக்கு. இப்போ சீசன் சிஎஸ் கொஞ்சோன்னே இப்போ சிஎஸில் ஏற்றினோம்னா கரெக்டாக வரும். 26 இருக்கும். போன மேட்ச்சில் பாருங்கள் 37, 27. அதுக்கு முன்னாடி கூட 5 பிளாட்டினம் வந்து போன சீசன் மாஸ்டரில் அடிச்சு வச்சுருக்கேன். நான் அதுக்கு மாட்டில் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சை தான் என்னது இல்லைங்க வரைக்கும். இப்படி தான் நம்ம ஏதோ ஒன்று வெற்றிகரமாக மேட்சை முடித்து நம்ம ஹீரோய்க்கு அடித்து விட்டாச்சு. 2 பக்கம் ஹீரோய்க்கு. இதில் சீசன் முடிகிறனால இதை நான் ப்ளே பண்ணுறதில்ல. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. அதனால் நான் இதை விளாட்றதில்ல. இப்போதைக்கு நம்ம பிஆரில் இறங்கலாம்னு சொல்லி பிஆர் பக்கம் தாவியாச்சு. என்ன கொடுக்குறானுங்க? கொடுத்துருக்குதுங்க. என்ன கொடுக்குறானுங்க? 300 காயின் தான் கொடுத்துக்கிறீங்களாடா? போங்கடா. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த கேம் பிளேவை நான் இதில் ஒன்று கண்டினியூ பண்ணணுன்னா சொல்லுங்கள். இந்த கேம் பிளேவை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரீ ஃபயர் வீடியோவே சம்மந்தப்பட்டது போடலான்னா சொல்லி நான் போடுறேன். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வராங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு வெள்ளைங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.